Hi friends, welcome to another video. யூஸ்டு காரு வாங்குறவங்க விற்கிறவங்க அண்ட் அந்த கார்ஸை வச்சு சேல் பண்ணுற டீலர்ஷிப் இவங்க 3 பேருக்குமே ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் டெல்லியில் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 12% இந்த ஜிஎஸ்டி வந்து 28% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வெஹிக்கிளுக்கு என்னென்ன ஜிஎஸ்டி வரிகள் அண்ட் யாரெல்லாம் இந்த ஜிஎஸ்டினால் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் டயர் இருக்க சிட்டி பீப்புளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக யூஸ்டு கார்ஸ் தான் வாங்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. எஸ்பெஷலி இப்போ ஒரு ஃபேமிலி ஒன்று க்ரோ ஆகுது, இப்போ தான் அவங்க ஃபினான்ஷியலாக வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எடுத்தோடனே புது கார் வாங்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து யூஸ்டு கார் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க அண்ட் அதில் தான் வந்து சில பேர் டிரைவிங்குமே கற்றுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட செகண்ட் அண்ட் தேர்ட் டயரில் இருக்க சிட்டிஸில் நிறைய சேல் ஆகிறதே அந்த யூஸ்டு கார்ஸ் தான். ஸோ இப்போ இந்த யூஸ்டு காரை விற்கிறவங்க வாங்குறவங்க அந்த டீல் பண்ணுற டீலர்ஸ்க்குமே வந்து ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு ஃப்ரம் ஜிஎஸ்டி கவுன்சில். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு காரை விற்கணும்னு ஆசைப்படுறீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இல்லைனா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஜிஎஸ்டி ஐக்குமே கிடையாது. ஆனால் நீங்கள் உங்கள் காரை வந்து ஒரு ரெப்யூட்டட் டீலர்ஷிப்பில் கொடுத்து விற்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் ஜிஎஸ்டி அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை செட்டில் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லட்ச ரூபா காரை விற்கிறீங்க, பட் அந்த டீலர்ஷிப்பில் வந்து அந்த காரை வந்து உங்ககிட்ட இருந்து 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கி 10.5 லட்சத்துக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த 50,000க்கு வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட் பே பண்ண வேண்டியது வரும். அதே மாதிரி அந்த ரெப்யூட்டட் டீலர்ஷிப்லேருந்து ஒரு பையர் வந்து அந்த யூஸ்டு காரை வாங்குறாரு அப்படின்னு சொன்னால் அவருமே வந்து ஜிஎஸ்டி பே பண்ணிட்டு தான் அந்த வெஹிக்கிள் எடுக்க முடியும். யூஸ்வலாக இப்படி தான் இருந்தது, பட் இப்போ அந்த ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் வந்து ஹைக் ஆயிருக்கு. என்னென்ன வெஹிக்கிளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து உங்களோட காரை நீங்கள் சேல் பண்ணுறீங்க, அந்த கார் வந்து 1200 சிசிலேருந்து அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா, அது ஒரு பெட்ரோல் காராக இருந்துச்சுன்னா 12% ஜிஎஸ்டி வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே உங்களோட கார் வந்து பெட்ரோல் காராக இருந்து அபோவ் 1200 சிசி இருந்தால், சே ஃபார் எக்ஸாம்பிள் 1600 2000 சிசிலாம் இருந்தால் நீங்கள் வந்து 18% ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உங்கள் கார் ஒரு டீசல்னு வச்சுக்கோங்க, 1500 சிசிக்கு கீழே இருக்கிற டீசல் இன்ஜின் வச்சுருக்க வண்டியாக இருந்தால் அந்த வெஹிக்கிளுக்கு 12% ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே 1500 சிசிக்கு மேலே 2200 சிசி, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கார்பியோ என்னு, XUV 700, அதுக்கப்புறம் தார், ஸோ இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்க்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 18% ஜிஎஸ்டியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் வண்டியை வந்து ஒரு நல்ல டீலர்ஷிப்பில் கொடுத்து விற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த டீலர்ஷிப் ஒரு ப்ரைவேட் லிமிடெடில் ரெஜிஸ்டர் பண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுறது கட்டாயம். 18% இந்த டீசல் வெஹிக்கிள்க்கெலாம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யூஸ்டு கார் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லை, உங்கள் காரு ஒரு ஃபுல் சைஸ் செடானாக இருந்து 4 மீட்டர்ஸ் லென்த்தை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து 18% வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே உங்கள் கார் வந்து ஒரு லக்ஸரி காரு, ஆடம்பர காருன்னு வாங்கல, ஃபார் எக்ஸாம்பிள் BMW, பென்ஸு, ஆடி, ஜாகு இந்த மாதிரி கார்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதோட ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 28% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யாரெல்லாம் அஃபெக்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் ஹேண்டில் லக்ஸரி கார் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கே வந்து இது ஒரு இம்பாக்டாக தான் இருக்கும். பிகாஸ் அவங்க எல்லாருமே இந்த ஜிஎஸ்டி பே பண்ணிட்டு தான் அந்த காரை வெளியே எடுக்க முடியும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு காரை ப்ரைவேட்டாக விற்றுக்கிறீங்க, எனக்கு தெரிஞ்சவர்கிட்ட நான் விற்றுக்கிறேன், என் ஃப்ரெண்டு சர்க்கிளில் நான் விற்றுக்கிறேன் அப்படின்னா அந்த பிரச்சனை கிடையாது. ப்ராப்பராக ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்க டீலர்ஸ் கிட்ட கொடுத்து நீங்கள் விற்கணும்னு நினச்சிங்கன்னா ஆப்வியஸாக இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜிஎஸ்டி ஐக்கை பற்றி நிறைய பேர் மிக்சடு ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா Cars24 சிஇஓ மிஸ்டர் விக்ரம் சோப்ரா அவரும் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஎஸ்டி ஐக் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம இந்த யூஸ்டு காரை சேல் பண்ணுறதே வந்து எல்லா மக்களுமே வந்து வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணணும், எல்லா மக்களுமே காரில் போகணும், நடுத்தர மக்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி வரவங்களுக்குலாம் வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு காரை கொண்டு போய் நல்ல க்ளீனான க்ரீனான காரை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். பட் இந்த ஒரு ஐக் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் மிக்சட் ரிவ்யூஸில் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பர்சன்டேஜ் ஐக் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் யூஸ்டு கார்ஸுக்குமே அப்ளிகபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனாலும் பரவாயில்ல, யூஸ்டு கார் வாங்குறது தான் பெட்டர்னு நினைக்கிறீங்களா, இல்லை இதுக்கு வந்து ஒரு புது காரை நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் அதுவே பெட்ரு அப்படின்னு நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபார் மோர் சச் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு Polsup and follow our official Instagram ID Polsup Official. I'll see you guys in the next video. Bye.